அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறோம். இப்படி இன்றைக்கு சிந்திக்கின்ற பாடல் 17வது பாடல். இந்த கந்தர் அனுபூதியில் ஒரு அழகான பாடல். கர்வங்களை எல்லாம் ஒழித்து முழுமையாக இறைவனை சரணாகதி அடைந்திருக்கிறார் அருணகிரிநாதர் என்றுதான் சொல்ல வேண்டும். யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயில் போல் அறமெய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று சொல்றார். நாம் கற்றுணர்ந்த அறிவும் யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் எமக்கு இயற்கையாக அமைந்த உண்மையான அறிவும் தாமே பெற இறைவனே பெற காரணமாக இருந்தால் வேறு யாரும் இல்லை, தாமே திரும்ப பெற வேண்டி வேலவர் தந்தது அப்படின்னு சொல்றார். வேல ஆயுதமாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமான் கொடுத்த தன்மை தானே தவிர வேற யாரும் இல்லை. இப்பூமியில் மயில் போல் நீங்க மயக்கங்களை விட்டு அறமெய் புணர்வீர் தர்மத்தை ஒழுக்கத்தையும் கடைபிடித்து வாழ உதவும் உத்தம சீடர்களே, இனி நாமேல் நடவீர் இனிமேல் நீங்கள் சொல்வதனால் அவனுடைய திருநாமத்தையும் அவனுடைய திருப்புகழையும் சொல்லுங்கள், வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பத்தை அடைவீர்கள் என்று இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் படித்து விட்டோம் என்பதற்கான கர்வம் இருக்கக்கூடாது. படிப்பெல்லாம் அறிவையும் படிப்பையும் இந்த உடம்பையும் உயிரையும் அவனிடமிருந்தே நாம் பெற்றோம். நாமே ஒரு கருவியாக வைத்து கொண்டு இந்த உலகத்தில் அவன் ஆட்கொள்கிறான். அதனால் நாம் எதையோ செய்துவிட்டோம், புதியதாக சாதித்து விட்டோம் என்ற ஒரு கர்வம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆணவத்தினுடைய உச்சத்தை நீங்கள் அடைவீர்கள். அந்த ஆணவத்தை எல்லாம் அழிக்க வல்லது அந்த முருகப்பெருமானுடைய திருவருள். அந்த முருகப்பெருமானை சிந்தித்துகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தன்மை வராது என்று அவர் சொல்லுகிறார். எனவே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் என்று சொன்னவுடனே பூமியில் மயில் போல் அறம் செய்யும் புணர்வீர் நாமேல் அவனுடைய திருநாமத்தையாவது சொல்லுங்கள், அவனுடைய திருப்புகழாவது பாடுங்கள் ஒரு நாளாவது. அப்படி பாடுகின்ற பொழுது நமக்கு கண்டிப்பாக நம்மை ஏற்று இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மனங்கள் கழிந்து முக்காலத்திலும் சிறந்து விளங்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.